கன்ஃபியூஷன். நம்ம நாட்டில் இன்றைக்கி பாம்னா என்னென்னு கேட்குற அளவுக்கு நம்ம நாட்டில் இத்தனை வருஷமாக எந்த பாம்பும் பெருசாலாம் வெடிக்கலை. நமக்கும் இந்த மாதிரி குண்டு வெடிப்புலாம் பெருசாலாம் நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை. ரொம்ப வருஷத்தில் ஒரு முறை ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரிலாம் கேசஸ்லாம் வரும். ஈவன் நம்ம சென்னையில் இருக்க 51 ஸ்கூல்ஸ்க்கு ஒரு ஃபேக்கான அலர்ட் மெசேஜ் வந்துருச்சு. ஸ்கூல்லாம் பாதி நாளோடையும் முடிஞ்சிருச்சு. ஸோ யாருமே அவ்வளோ பெருசாக கண்டுக்கல, ஏன்னா பாம்பு வெடிக்கல, அது ஒரு ஃபேக் நியூஸ்னு சொல்லி கவர்மெண்ட்டும் சொல்லிட்டாங்க. இப்போது கர்நாடகாவில் ராமேஸ்வரம் கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருக்குது. இது கர்நாடகாவில் தான் இருக்குது, ஆனால் ராமேஸ்வரம்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஏன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி கர்நாடகாவில் பாம்பு வெடிச்சிருக்கு. எங்கன்னா ராமேஸ்வரம் கஃபே. ஸோ பேர் தான் ராமேஸ்வரம், ஆனால் இது வந்து கர்நாடகாவில் இருக்குது. நிறைய பேர் இந்த ராமேஸ்வரம் கஃபே விசிட் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இது அந்தளவுக்கு ஃபேமஸான கஃபே. ஸோ இன்றைக்கி இது பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு ஸ்பாட் எங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூரில். ஸோ பெங்களூரில் வந்து ராமேஸ்வரம் கஃபேன்னு சொல்லி யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. இது அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான கஃபே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் உண்டாக்குற இன்க்ரீடியன்ஸில் நிறைய பேர் சேர்ப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்கும் போது நம்மளோட ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று கூட இந்த ராமேஸ்வரம் கஃபேயில் பார்க்கவே முடியாது. ரொம்ப சுத்தமாக செய்வாங்க. யாராக இருந்தாலும் அவங்க வீட்டு சாப்பாடு மாதிரி நினச்சிட்டு ராமேஸ்வரம் கஃபேக்கு போய் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு கஃபேக்கு யாரெல்லாம் ஆடியன்ஸ்னு நினச்சிங்கன்னா, அது பக்கத்துலேயே நிறையா ஐடி எம்ப்ளாயீஸ் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ ஐடி எம்ப்ளாயீஸ் தான் இங்கே மெயினான டார்கெட்டே இவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேஃபே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் ஓப்பனாக வச்சுருப்பாங்க நைட்டு. ஸோ இந்த பாம் பிளாஸ்ட் எப்போ நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் டைமில் 1 o'clock to 2 o'clock அந்த ஒரு டியூரேஷன் டைமில் தான் இந்த ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாம் பிளாஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கப்பட்டதுன்னா, ஆக்சுவலி இது எல்பிஜி லீக்கேஜாக தான் ஃபஸ்ட்டு நினச்சிருக்காங்க. அந்த எல்பிஜி லீக்கேஜாக நினச்சி அந்த ஃபயர் சர்வீஸ் மேன்ஸில் இருப்பாங்களே பெங்களூரில், அவங்கள கால் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு எல்பிஜி லீக் ஆகி பாம் பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு. அவங்க அங்கே வந்து பார்த்தோன்னே அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் க்ளீனாக செக் பண்ணிட்டு ஒரு ஃபயர்மேன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே எல்பிஜி கேஸ் எதுவுமே லீக் ஆகலை. அந்த 3 kilometers இருக்க ரேடியஸில் இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஒரே ஒரு ஃபயர் சர்வீஸ் மேன் மட்டும் ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா இது கண்டிப்பாக ஒரு பாம் பிளாஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே தோணியிருக்கு. அதனால் அவங்க மட்டும் அந்த 3 kilometer ரேடியஸில் இருக்க எல்லா கேமராவையும் சிசிடிவி கேமரா எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது ஒரு லேடிக்கிட்ட ஒரு பேக் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பேக்கில் இருந்து அவருக்கும் வந்து சந்தேகம் இருந்திருக்கு, அந்த ஒரு பேக்கில் இருந்து தான் பாம் பிளாஸ்ட் ஆகிருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து என்டிஏ அந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ்லாம் உள்ளே வந்து இது எல்பிஜி லீக்கேஜ்லேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு பாம் பிளாஸ்ட் தான் சொல்லி கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது இவர் சொன்ன கருத்து தான் ரொம்ப பரவலாக பேசப்படுது. யார் கேட்டிங்கனாலும் இந்த ஒரு கருத்து தான் சொல்லுவாங்க. இன்னும் வந்து இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி எதுவுமே திட்டவட்டமாக யாரும் சொல்ல முடியல. ஸோ யார் கேட்டிங்கனாலும் இந்த ஒரு பேக்கில் இருந்தால் பாம்பு அடிச்சுங்கன்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. இன்னும் வந்து யாருமே அதிகாரப்பூர்வமாக யாருமே சொல்லலை. ஸோ ஆக்சுவலி அந்த லேடிக்கிட்ட தான் பேக்குன்னு சொன்னேன். இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த பேக்கை கொண்டாந்து வச்சுட்டு போனது இன்னொருத்தங்க. ஸோ அவர் மேலே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கார். நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். கேப்பை போட்டு பிளாக் கலர் மாஸ்க்கை போட்டு அதுக்கு மேலே கூலிங் கிளாஸும் போட்டிருக்காங்க அவங்களோட ஐடென்டிட்டி மறைக்கிறதுக்காக. இந்த கஃபேயில் கிட்டத்தட்ட பாம்பு வெடிக்கிறதுக்கு சில நிமிடங்கள் முன்னாடி வந்து ஒரு ரவா தோசையோ ரவா இட்லியோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஆர்டர் பண்ணிட்டு பாதி வழியிலே அந்த பேக் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில நிமிடங்கள் கழிச்சு இந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஒரே ஒரு பாம்பு தான் பிளாஸ்ட் ஆச்சுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே நடந்த ட்விஸ்ட் என்னென்னா 2 பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கு, அதுவும் 10 seconds கேப்பில். இது வந்து அவங்களோட அந்த ராமேஸ்வரம் கஃபேயோட ஃபவுண்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று கேஷ் கவுண்டர்கிட்ட வெடிச்சுது, இன்னொன்று எங்கே வெடிச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த 10 seconds கேப்பில் இன்னொன்று வெடிச்சுது. அவங்களால அந்த ஃபயர் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப கொழுந்துக்கிட்டே இருந்துச்சு, எல்லா பக்கமும் பரவிட்டு இருந்துச்சு இந்த ஒரு ஃபயர் அந்த செகண்ட் பாம்பு பிளாஸ்ட்டில். ஸோ அதுக்காக ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து இந்த ஃபயர்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க, 10 பேர் இன்ஜுரி ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4 பேர் வந்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு, 7 பேர் வந்து கஸ்டமர்ஸ். நாமளாக ஒரு பட்டாசு வெடிச்சு இல்லைன்னா ஒரு எல்பிஜி லீக்கேஜ்லாம் நடந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா சின்ன கேஸோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால கர்நாடகாவில் இருக்க சிஎம் வரைக்கும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ரொம்ப கடுமையாக உழைச்சி யார் இந்த குற்றவாளின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் ஒன்று கிளியராக சொல்லியிருக்காங்க. நான் அங்கே காமிச்சேன்ல அப்போது.
அந்த ஒரு பாய் வந்து அந்த கேப் போட்டு கூலிங் கிளாஸஸில் போட்டு மாஸ்க் போட்டு ஸோ அவர் தான் வந்து இந்த கிரிமினலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த அங்கே ஒரு சிறைச்சாலை இருக்குது பெங்களூரில். அந்த ஒரு சிறையில் 4 பேரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில். இந்த 4 பேர் வந்து ஆல்ரெடி நிறையா குற்றங்கள் பண்ணி உள்ளே போயிருக்காங்க தான். பெங்களூரில் வந்து அந்த ஆட்டோ பாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இது. ஸோ இப்போ அந்த 4 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்களா, நீங்கள் வெளியில் யாராச்சும் ஆட்களில் தூண்டி விட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்களான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி போய் யார் கேட்டிங்கனாலும் இந்த ஒரு ஆளை தான் கை காட்டுவாங்க, இவங்க தான் அந்த பாம்பு வெடிக்க வச்சாங்கன்னு. ஸோ இவங்க மேலே ஏன் ஃபஸ்ட்டு சந்தேகம் வந்ததுன்னா, வரும்போது ஒரு பேக்கோடு வராங்க, வந்துட்டு டேபிள் கடியில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து வெளியில் வந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க வந்தது ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் இருந்தால் வராங்க. இது அவங்களோட ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாத்தையும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. இதுதான் இருக்குங்கன்னா ஷாக்கிங்கான விஷயமே. ஏன்னா அந்தளவுக்கு இறங்கி எல்லோரும் உழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு நாளாக நம்ம பாம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருந்திருக்கோம். இதனால் வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் அவ்வளோவா பெருசாக பாம்பு வெடிச்சதில்லை, ரீசெண்ட் இயர்ஸாக சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கர்நாடகாவில் அதுவும் மெயின் ஏரியாவில் இருக்குது பெங்களூரில், அதுவும் மெட்ரோபாலிட்டன் சிட்டி வேறு இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான கஃபேவான ராமேஸ்வரம் கஃபேயில் போய் பாம்பு வெடிச்சிருக்காங்கன்னா இது இந்தியாவிலே ரொம்ப ரொம்ப ஹாட் டாபிக். இன்றைக்கி எந்த நியூஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இதுக்குள்ளே தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு தீவிரவாத அமைப்பும் இந்த குண்டுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லி எங்கேயுமே அவங்க போஸ்ட்டும் பண்ணல, எங்கேயுமே அவங்க சொல்லவும் இல்லை. ஸோ அவங்க கிளியர் கட்டாக முடிவு பண்ணிட்டாங்க, இது வந்து இந்த ஒரு தனிநபர் தான் இந்த ஒரு செயலை பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இந்த ஒரு நபரை கிட்டத்தட்ட 8 குழுக்கள் ரொம்ப தீவிரமாக உழைச்சி இந்த ஒரு நபருக்காக கர்நாடகா ஃபுல்லாமே வளவிரிச்சு தேடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த ஒரு நபரை கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். யாருன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்ன ட்விஸ்ட் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டில் த தென் டாடா, சி யூ, குட் பை. மித்தல் கிருஷ்ணன் சேசன், தேங்க்யூ.